ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். லாட்டரி நம்பர் இப்படியும் வாங்கலாம், ரிவர்ஸ் அதிர்ஷ்டம். இந்த தலைப்பில் தான் நான் இதில் பேசியிருக்கேன். ஏன்னா நான் லாட்ரி சீட்டை பற்றி சில தகவல்கள் இந்த பதிவில் கொடுத்துட்டு வரேன். அதில் சில விஷயங்கள் இப்ப பரிசு கிடைக்கிறதுக்கு எப்படியான முயற்சிகள நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவுகள்ல சில விஷயங்கள் புதுசா சொல்லிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது இந்த பதிவுல ரிவர்ஸ் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு புது தகவல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த லாட்டரி சீட்டுங்கிறது இப்ப தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல உள்ளவங்க இத ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டே கிடையாது. அதேபோல வெளிநாட்டுல, இப்ப அமெரிக்கா, லண்டன், கனடா, அதேபோல சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாரி கண்ட்ரில இருந்தெல்லாம் எனக்கு நெறைய பேர் கால் பண்றாங்க. அந்த அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவே போடுறேன். இந்தியாவுல கேரளா மட்டும் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. அது அ தெரியாம நெறைய பேரு இது லாட்டரி சீட்டு அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது நான் ஜோதிடர். ஜாதகம் பார்த்து தான் சொல்றேன். ஜாதகத்த பார்க்குறதுக்கு எனக்கு தனியா ஃபீஸ் இருக்கு. அது மாரி ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் ஜாதகத்த டீட்டெயிலா சொல்லுவேன். இப்ப இந்த லாட்டரி சீட்டுங்கிறது எப்புட்ன்னா, அது ஒரு பொழுதுபோக்கு தான். அத யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு லாட்டரி சீட்டு வாங்காதீங்க. ஆ நெறைய பேரு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு பல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி லாட்டரி சீட்ட போய் நம்புறாங்க. லாட்டரி சீட்டுங்கிறது கோடிக்கணக்கான மக்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் வருது. இது ஒரு பொழுதுபோக்கு. ஹாபின்னு சொல்லுவாங்க. அதுல தான் லாட்டரி சீட் இருக்கும். அதுல விழுந்தா ஆ பரிசு கிடைச்சா சந்தோஷம். அப்படி இல்லன்னா, அது ஒரு ஹாபி விளையாட்டு மாரி தான் எடுத்துக்கணும். அதுக்கு தான் லாட்டரி சீட்டுங்கிறத வச்சிருக்காங்க. நெறைய பேரு லாட்டரி சீட்ல பணம் சம்பாரிச்சிடலாம்னு நெனைக்கிறாங்க. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கான எந்த வழியும் இதுல கிடையாது. ஆனா, நம்ம விளையாட்ட சில அறிவுபூர்வமா யோசிச்சு, இந்த மாரி ஜாதக ரீதியா அதிர்ஷ்டங்கள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்குறோம். அவ்வளோதான். இப்ப இந்த லாட்டரி நம்பர் இப்படியும் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பதிவுல சொல்லியிருக்கிற ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப லாட்டரி சீட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அ எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட, "எங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. எல்லாரும் அதிர்ஷ்ட நம்பரு ஜாதகப்படி அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே அந்த கேள்வி கேட்குறாங்க. சிலருக்கு அதிர்ஷ்ட நம்பரு என்கிட்ட ஜாதகம் பார்க்குற மாரியே வேற யார்ட்டயும் பார்த்துருக்கலாம். இல்ல சின்ன வயசுலேருந்தே அந்த அதிர்ஷ்ட நம்பருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த அதிர்ஷ்ட நம்பர்ல அவங்க வாங்கி அவங்களுக்கு உழுகாம தான் போயிட்டுருக்கும். ஏன்னா லாட்டரி சீட்டு விழுந்துட்டா எனக்கு கால் பண்ணி யாரும் கேட்க போறது இல்லல்ல. அதிர்ஷ்ட நம்பர்லாம் வாங்கி பார்க்குறோம். ஒண்ணும் விழுகல. எங்களுக்கு ஏதாவது இன்னும் வேற ஏதாவது அதிர்ஷ்ட நம்பர் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அதையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிர்ஷ்ட நம்பர் வாங்கி வாங்கி உங்களுக்கு விழுகலன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர்ல லாட்டரி சீட்டு வாங்கி பாருங்க. அப்போ விழுகுதான்னா அது ஒரு ட்ரை தான். ரிவர்ஸ் அது ஒரு ரிவர்ஸ்ல அதிர்ஷ்டம் வருதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த பதிவுல நான் ஒரு புது விஷயத்த சொல்றேன்ட்டு இருக்காங்கல்ல, அந்த புது விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப லாட்டரி சீட்ல பெரிய பரிசு குடுக்குறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் தான். அ அது கிரக ரீதியா ராகு பெரிய அதிர்ஷ்டத்த ஒவ்வொருத்தங்களுக்கு குடுக்குறாரு. ஏன்னா, ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவருக்கு, அதேபோல நல்லா இருக்கிறவருக்கும் சொல்றேன். திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படி வருதுன்னா, அது ராகு தான் காரணம். ராகு திடீர்னு ஒரு செயல நிகழ்த்துவாரு. அது நல்லதோ, கெட்டதோ. ஆ ரொம்ப நல்ல விஷயங்கள நடத்துவாரு. பாதிப்பான விஷயங்களை திடீர்னு நடத்துறது ஒரு விபத்து மாரி நடத்துறது ராகு பகவான் தான். அதனால இந்த ராகு பகவான வச்சு தான் நான் இந்த பதிவுல சில விஷயங்கள சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா
லாட்ரி சீட்டு அது வந்து திடீர் கோடீஸ்வரன் ஆக்குது. திடீர்னு ஒருத்தர வந்து உச்ச நிலை கொண்டு போது. அப்படிங்கையிலே ராகு அங்க இருக்காரு. ராகு, கேது அப்படிங்கையிலே ராகுவ தான் நம்ம அதிர்ஷ்டத்துக்கு எடுத்துக்கிறோம். கேதுவ எடுத்துக்கிறது இல்ல. ஆனா, இந்த 2 கிரகத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னா, இவங்க வந்து ரிவர்ஸ்ல தான் போவாங்க. இடமிருந்து வலம் போமாட்டாங்க. வலமிருந்து இடம் வருவாங்க. எப்பவுமே ராகு, கேது பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல தான் சுத்துவாங்க. அப்ப இந்த ராகு பகவானோட தர அதிர்ஷ்டம் தானே இந்த லாட்டரி சீட்டு. அந்த லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு ரிவர்ஸ்ல நம்ம நம்பர எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஒருவேள அது கூட அதிர்ஷ்டத்த ஒரு சிலர் குடுக்கும். ஏன்னா, அ சில பேரு வந்து பேரையே வந்து தன்னுடைய பேரே ரிவர்ஸ்ல வச்சிருப்பாங்க. ரிவர்ஸ் அப்டின்னா, அது அதிர்ஷ்டத்த குடுத்துருக்கு. மிகப்பெரிய ஆட்கள்லாம் அந்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவும் இருக்காங்க. இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றதுன்னா, ஏன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால சொன்னோம்னா, ஆ மு தமிழ்நாட்ல வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருந்தாரு. அந்த எம்ஜிஆருக்கு அந்த பேர பார்த்தீங்கன்னா, அவருடைய நியூமராலஜி படி அந்த அவருடைய பேர் வந்து ரிவர்ஸ்ல தான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1, 2, 3, 4, 5 இப்படி வரிசையா 9 வரையும் போனா, அது ஏறுமுகம். அதுவே இறங்குல இறங்குமுகமா வரணும்னா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இப்படி வரும். ரிவர்ஸ்ல வரும். இப்ப நான் சொன்னது ஓரளவு புரிஞ்சிருக்கும். நேர் வரிசையில மேல ஏறி போறதுன்னா, 1, 2, 3, 4 இப்படின்னு 9 வரையும் வரும். இதுவே வந்து ரிவர்ஸ்ல வர்றதுன்னா, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இப்படி வந்துரும். இத தான் நான் இந்த பதிவுல வந்து லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு சில அதிர்ஷ்டங்களா சொல்றேன். இப்ப எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவருடைய பேர பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அப்படின்னு தான் அவர் பேரு போடுவாங்க. ஏன்னா, அவரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற முழு பேர எங்கேயுமே அவரு யூஸ் பண்ணது இல்ல. முதல்ல யூஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்தாரு. அது எம்ஜிஆர் அப்படிங்கிற பேர் அவரு யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, அவருக்கு அது ரிவர்ஸ்ல போனோனே அது மிகப்பெரிய யோகமா வந்தது. அவர் பேர் எப்படி ரிவர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்றேன். அந்த நியூமராலஜி படி ஏன்னா 1, பின்னா 2 இப்படி வரும்ல. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் 26 எழுத்துக்கும் நம்பர்ஸ் இருக்கு. உங்களுக்கு நியூமராலஜி வந்து எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1, பின்னா 2 அந்த மாரி வரும். இந்த மாரி இருக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட பேர பாருங்க. எம், ஜி, ஆர் 3 எழுத்து தான் இருக்கும். இந்த எம்முங்கிறது 4ஆம் நம்பர குறிக்கும். அதுல எம்முக்கு அடுத்து ஜி வரும். அது வந்து 3ஆம் நம்பர குறிக்கும். அதுக்கு அடுத்து 6ஆம் நம்பரு. அது வந்து 6ங்கிறது 2ஆம் நம்பர குறிக்கும். இப்ப பாருங்க, எம்ஜிஆர் அப்படின்னா, மொத எழுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2. 4, 3, 2 இப்படி இறங்கு வரிசையில தான் வரும். ரிவர்ஸ்ல வரும். அது ரிவர்ஸ்ல வந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அரசியல், சினிமா எல்லாத்துலயும் முதல் இடத்துல இருந்தாரு. அவருக்கு அதிர்ஷ்டமா இருந்தது. யாரும் இத யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவருடைய பேர் வந்து ரிவர்ஸ்ல தான் வரும். எல்லாரும் இப்ப வண்டி வாங்குனா கூட ஏறு முகத்துல நம்பர் வாங்குவாங்க. வண்டி எது வாங்குனாலும், அவங்க வந்து 1, 2, 3 இப்படி வளர்ச்சியா போணும். நெறைய பேரு வந்து நம்பர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அ 12, 34 வாங்குவாங்க. 67, 89ன்னு வாங்குவாங்க கார் நம்பரு. இந்த மாரி இது வந்து வளர்ச்சிய கொண்டு போகும் அப்படிம்பாங்க. ஆனா சிலருக்கு இந்த இறங்கு முகமே வந்து வளர்ச்சிய குடுத்துரும். அது ரிவர்ஸ். அதுதான் ராகு. ராகுவோட அதிர்ஷ்டம். அத தான் நான் இந்த பதிவுல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நீங்க லாட்டரி சீட் வாங்குறதுக்கு நம்பர் எடுக்கணும். அது உங்களுக்கு எப்படி எடுக்கலாம்? இதுக்காண்டி உங்க பேர நீங்க மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அது கஷ்டம். ஆனா ஒரு ஈஸியான வழிய நான் இதுல சொல்லி தரேன். எல்லார்கிட்டயும் உங்கள்ட்ட மொபைல் நம்பர் இருக்கும். எல்லார்கிட்டயுமே மொபைல் நம்பர் இருக்கு. மொபைல் இல்லாதவங்களே இல்ல. மொபைலு இப்ப இத பார்க்கணும்னா கூட நீங்க இந்த வீடியோவ பார்க்குறவங்க கூட மொபைல் நம்பர் வச்சிருப்பீங்க.
இந்த மொபைல் நம்பர பயன்படுத்தி நீங்க லாட்டரி சீட்ட எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் நான் எடுத்து பார்க்கணும்னு தான் சொல்றேன். அது எடுத்தோனே உழுந்துரும்னு நெனச்சிடாதீங்க. லாட்டரி சீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. அது கோடிக்கணக்கான மக்கள் வாங்குற விஷயம். அதனால திரும்ப திரும்ப அத சொல்றேன். அது உழுகலன்னு வருத்தம்லாம் படாதீங்க. அதுல ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க என்ன வேலையா பார்த்தீங்க? வேல பார்த்து சம்பளம் குடுக்கலனா தான் வருத்தப்படணும். ஒரு பிசினஸா பண்ணீங்க. அந்த பிசினஸ்ல வந்து பண்ணி லாஸ் ஆயிருச்சு அப்டின்னா தான் நீங்க வருத்தம் படணும். ஏன்னா, ஆ வேல பார்க்குறது, பிசினஸ் பண்றதுக்குலாம் ஜாதகத்துல பல வழிகள் இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் கஷ்டப்படுறான்னா, அது அவனுடைய அ குணம் சரியில்லாததுனால தான். நல்ல எண்ணம்னு ஒண்ணு வந்துட்டாலே, ஜாதகத்த பார்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள சாதகமான விஷயங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாலே, அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சுருவான். அந்த மனுஷனுக்கு நுணுக்கமான அந்த ஆற்றல் வந்துரும். அத விட்டுட்டு, நடக்காத விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது தான் 100% நடக்காத விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும்போது தான் தோத்து போய் அவங்க கஷ்டப்படுறாங்க லைஃப்ல. இப்ப இந்த மொபைல் நம்பர எப்படி உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி இருக்கு? அப்படின்னு பாருங்க. இப்ப கடைசியில இருக்க நம்பர்லேருந்து நம்பர் வரையும் வாங்க. கடைசியில உங்களுக்கு ஒரு 1ஆம் நம்பரா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 9ஆம் நம்பர்ல ஆரம்பிக்கணும். இப்ப வந்து லாட்டரி சீட்ல 6 நம்பர் இருக்கும். இப்ப மலேசியா, சிங்கப்பூர்லலாம் 6 நம்பர் இருக்கு. 4 நம்பர் இருக்கு. அ சிங்க இதுலயே அமெரிக்காவுல போய் சீட்டு வாங்குனாலும் அந்த மாரி இருக்கு. 4 நம்பர் இருக்கு, 6 நம்பர் இருக்கு, 10 நம்பர் இந்த மாரிலாம் குடுக்குறாங்க. இப்ப உங்க மொபைல் நம்பர அப்படியே ரிவர்ஸ்ல இப்ப 9ஆம் நம்பரு லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அதை அப்படியே 8ஆ மாத்துங்க. அதுக்கு நம்பர வாங்கிக்குங்க. இல்ல இன்னொன்னு நீங்க செய்யலாம். கடைசி நம்பர்ல இருந்து உங்க நம்பர் இப்ப ஒரு 10 நம்பரு உங்க நம்பர் எப்படி இருக்கோ, கடைசில இருக்க நம்பர நம்பரா மாத்திக்கணும். அதுக்கு இருக்கிற அதுக்கு அடுத்து இப்ப வந்து 10வது நம்பர வந்து 1ஆம் இடத்துக்கு நீங்க போட்டுக்கணும். அதுக்கடுத்து 9ஆம் இடத்துல வரக்கூடிய நம்பர வந்து 2ஆம் இடத்துக்கு கொண்டுட்டு வந்துரணும். இப்படி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்து நம்பர 3ஆம் நம்பரா 3வது இடத்துக்கு கொண்டு வந்துரணும். இப்படி அப்படியே ரிவர்ஸ்ல வாங்கிங்க. வாங்கி பாருங்க. உங்களுக்கு இப்ப 4 நம்பர்ன்னா, லாஸ்ட் 4 நம்பர எடுத்துக்கங்க. அதையே அப்படியே 1, 2, 3, 4 இப்படி எடுத்து பாருங்க. ஏன்னா, சில பேருக்கு ரிவல்ஸ் கூட வந்து பெரிய அதிர்ஷ்டமா குடுக்கும். அதனால தான் நான் இந்த பதிவுல இந்த மாரி சில விஷயங்கள சொல்லிக் குடுக்குறேன். இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அதேபோல இந்த பதிவுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.